யாருங்க சொன்னா? பொறந்த கலர மாத்தவே முடியாது. எப்படி பொறந்தோமோ, அதே கலர்ல தான் கடைசி வரைக்கும் இருப்போம்னு கண்டிப்பா சொல்றவைங்கள நீ நம்பவே நம்பாதீங்க. இந்த கிரீம கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வந்து செஞ்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரே வாரத்தில உங்க ஸ்கின்னோட கலரும், ஸ்ட்ரக்சரும் அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாவும், நல்லா அழகா ஸ்மூத்தா மாறுறத கண்கூட பார்க்க முடியுங்க. எல்லாருமே இத யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா அத வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த கிரீம எப்படி செய்றதுன்னு பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. செம்ம ரிசல்ட் குடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்ததில்ல. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்க ஃபோனுக்கு வந்து சேரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரீம ரெடி பண்றதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. ஜவ்வரிசி வந்து நம்ம பாயாசத்துக்கு மட்டும் தான் போடணுன்லாம் அவசியமே இல்ல. நம்ம ஸ்கின்னுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் குடுக்கும். இந்த ஜவ்வரிசியில நேச்சுரலாவே நம்ம ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மெலனின் லெவல கம்மி பண்ணி, நம்ம ஸ்கின்ன பிரைட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா இத வந்து ஜவ்வரிசி வந்து ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இது கூட 2டே 2 பாதாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அதிகமா செஞ்சு வைக்கிறீங்க மாரி இருந்தா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் ஜவ்வரிசிக்கு ஒரு 2 பாதாம் போதுங்க. இத வந்து தண்ணி ஊத்தி ஒரு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஒரு நைட்டு ஃபுல்லா கூட ஊற வைங்க. இது நல்லா ஊறி வரட்டும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஊறுனதுக்கப்புறமா இந்த பாதாமில இருக்கக்கூடிய அந்த தோல வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஊறிருச்சு. இன்னுமே நீங்க டைம் இருந்துச்சுன்னா நல்லாவே ஊற வைங்க. அந்த ஜவ்வரிசிலாம் நல்லா பெருசு பெருசா பால் மாரி கையில நசுக்கி பார்த்தா நசுங்குற அளவுக்கு நல்லா ஊறி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாதாமில தோல உரிச்சுட்டு, இத வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க. பாதாமும், ஜவ்வரிசியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருக்கு இல்லையா, அந்த தண்ணிய வந்து கொஞ்சமா வடிகட்டிருங்க. கீழ ஊத்திட்டு, ஃபுல் தண்ணியுமே ஊத்தி அரைக்காதீங்க. ஏன்னா ஒரு மாரி தண்ணி மாரி இருக்கும் க்ரீமு. ஸோ தண்ணி வந்து கம்மியா இருக்கக்கூடிய அ கொஞ்சமா ஊத்தி அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. நல்லா ஊறி இருந்துச்சுனா மட்டும் தான் நல்லா ஜவ்வரிசி மாவு மாரி அரைஞ்சு வரும். இல்லைன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி திப்பி திப்பியா தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லா வடிகட்டிட்டீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் அந்த பால மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா அமுத்தி பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அந்த பால் வந்து நல்லாவே வந்து இறங்கி வரும். தண்ணி அதிகமா ஊத்தி அரைச்சிட்டிங்கன்னா, க்ரீம் வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் வராது. அதனால தண்ணி வந்து எந்த அளவுக்கு கம்மியா ஊத்த முடியுமோ, அந்த அளவுக்கு ஊத்தி அரைச்சுக்கோங்க. இந்த மாரி அதில இருக்கக்கூடிய பால எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வர மாரி ரெடியா இருக்கு. ரொம்ப தண்ணி ஊத்திட்டிங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க க்ரீமு. ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால கொஞ்சமா அரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி இந்த மாரி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கேங்க. க்ரீமா ரெடி பண்ணுறக்கு ஆலோவேரா ஜெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய செடியில இருக்கக்கூடிய ஆலோவேரா கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரீமா உங்களுக்கு வராது. சீக்கிரமா கெட்டும் போயிரும். அதனால நீங்க ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். எல்லாத்தோட லிங்க்கும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விட்டமின் இ கேப்சூலோட லிங்க்குமே நான் கீழ குடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இது கூட 2 விட்டமின் கேப்சூல் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இல்ல 2 எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே நம்ம ஸ்கின்ன நல்லா இன்ஸ்டன்ட்டா க்ளோ பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆலோவேரா ஜெல்லும், விட்டமின் இ கேப்சூலும் 2ம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு க்ரீம் மாரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால, நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாரி ஒர்க் ஆகுங்க. அதுக்காக மட்டும் இல்லாம, நம்மளுக்கு ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின்ன வந்து கூலிங்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நானு அ பாதாம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரூட் அண்ட் சாயிலோட பாதாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நல்லா வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாம நேச்சுரலான ஒரு பாதாம்லேருந்து செஞ்சக்கூடிய ஆயில் தாங்க. இதோட லிங்க்குமே நான் கீழ குடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டா வாங்கி வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கும் இந்த பாதாம் ஆயில் பொறுத்தவரைக்கும். ஸோ இத வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க, இந்த பாதாம் ஆயில். பாதாம் ஆயில் இல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்க வந்து ஆயிலே யூஸ் பண்ண வேணாம். வெறும் விட்டமின் இ கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க.
ஸோ உங்க ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாதாம் ஆயில் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாரி வந்து ஸ்மூத்தா ஒரு க்ரீம் மாரி வரும். இந்த ஸ்டேஜில நாம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சக்கூடிய அந்த ஜவ்வரிசி பால் இருக்கு இல்லையா? அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியா ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா இருக்காது. தண்ணி மாரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள், பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாங்க. 10 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே இந்த க்ரீமை யூஸ் பண்ண நல்லா ரிசல்ட் குடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ன வந்து டைட் பண்ணி குடுக்கும். ஸோ யங் ஏஜா இருக்கிற மாரி நம்ம ஸ்கின்ன வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. நீங்க வெளியில போயிட்டு வந்துட்டு டேனா இருக்கு உங்க ஸ்கின் அப்படின்னா, இந்த க்ரீம நைட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது, காலையில பார்த்தீங்கன்னா, அந்த டேனே அப்படியே ரிமூவ் ஆயிடும். அந்த அளவுக்கு சூப்பரா இன்ஸ்டன்ட்டா பிரைட்னஸ் குடுக்குங்க. பொறந்ததுலேருந்தே ரொம்ப கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இப்ப இருக்கிற கலர்ல வந்து ஒரு 5 ஷேடு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி குடுக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்கின் வந்து கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கிளியரா இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு க்ளோனஸ் குடுக்கணும். இயற்கையா ஒரு ஹெல்தியான ஒரு க்ளோனஸ் குடுக்கும்போது, நம்மளுக்கு ஸ்கின்ன பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா? அந்த க்ளோ வந்து கண்டிப்பா இந்த க்ரீம்ல வந்து கெடைக்கும். ஜவ்வரிசில இயற்கையாவே ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்கனால, நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட் பண்ணிக்கு மட்டும் இல்லாம, அந்த சுருக்கங்கள்லாம் வராம வந்து நம்மளுக்கு சீக்கிரமா ஏஜன் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த க்ரீம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 20 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க. வெளில வைக்கிற மாரி இருந்தா ஒரு 2 நாளைக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேல கெட்டு போயிரும். அதனால ஃப்ரிட்ஜில வச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு 20 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஸோ இந்த க்ரீம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றியுமே அப்ளை பண்ணிக்கோங்க. கருவளை இருந்தாலுமே சரியாயிரும். எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிருங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்மையா இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா நல்ல ஒரு க்ளோனஸ் குடுக்கும். நிஜமாவே நல்லா நல்ல ரிசல்ட் குடுக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.